ஒரு மொழியை நாம் பேசுகிறதால அது நமக்கு எதிரியும் கிடையாது, அதுபோல் அது பெரிய புனிதமும் கிடையாது. ஒரு மொழி வாழ்க்கையில் நமக்கு எது அடிப்படையாக உணர்த்துது, எதை வழிகாட்டுதுங்கிற ரொம்ப முக்கியம். அதில் தான் அதோட சிறப்பு இருக்குது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னு குறள் சொல்லுது. பிறப்பால் எவனும் உயர்ந்தாலும் கிடையாது, சமன்னு சொல்லுது. இறந்துண்டு வாழ்ந்து குறள் சொல்லுது. அதாவது பிச்சை எடுக்க நிலம வந்தாலும் அவனை படித்த கடவுளாக அந்த கடவுளை கேள்விக்குன்னு சொல்லுது. செல்வத்தில் செல்வன்னு ஒரு குறள் இருக்குது. அந்த செல்வம் எதையும் ஈஸியாக நம்பக்கூடாது, எல்லாமே கேள்வி கேட்டு தான் அலசி ஆராய்ஞ்சு தான் நம்பணும். அதான் மிகப்பெரிய செல்வம்னு சொல்லுது. உடம்போரு உயிரிடைன்னு ஒரு குறள் இருக்குது. அது வந்து நட்பு உடம்பு உயிர்மா இருக்குது, நிறைய விஷயத்தில் நட்பை சொல்லுது. பிறர் மலை மொக்கான்னு ஒரு குறள் இருக்குது. அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி அடுத்தவன் மனைவியை பார்க்குற தவறு, அது அரசாங்கம் இப்படி நிறைய விஷயம் சொல்லுது. காதலை பற்றி சொல்லி இருளாரம் இப்படி எல்லாத்துக்கும் குறள் நிறைய வாழ்விலே சொல்லுது. ஆனால் ஹிந்தியில் அதெல்லாம் இருக்கானா இல்லை. 4 வருடத்தை வலியுறுத்துது. ஒருவன் பிறப்புக்கு கீழே மேலனி சாதியை வலியுறுத்துது, மூட நம்பிக்கை வலியுறுத்துது, நிறைய முட்டாள்தனத்தை வலியுறுத்துது. ஒருவன் ஒருத்தி அது அதிகமாக வலியுறுத்தலை. அதாவது சில கடவுள்களே 2 மனைவிகள் வச்சு அதை தான் வழிகாட்டுது. இப்படி நிறைய விஷயத்தில் இந்தி நமக்கு எதிரியாக இருக்குது. அதனால் நம்ம இந்தியை எதுக்குறோம்.